நமஸ்காரம். உங்க ஹஸ்பண்டுக்கு பெயில் கிடைச்சிருச்சு. ஹாப்பியா இருங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப தேங்க்ஸ். யாருது உங்க தங்கச்சியா? ஐயோ என் பொண்ணு சார். சின்ன வயசுல அத்தை பொண்ணை பார்த்த மாதிரியே இருக்கு. உட்காருங்க உட்காருங்க. அம்மா இதான் பெயில் ஆர்டர். ரொம்ப கஷ்டப்பட்டு பெயில் வாங்கியிருக்கேன். ஓகே சார். ஒரே ஒரு சின்ன கண்டிஷன் தான். ஒன்றும் இல்லைம்மா, ஒரு 20 lakhs டெபாசிட் பண்ண சொல்லியிருக்காங்க. எவ்வளவோ வாதாடி இருக்கேன், எவ்வளவோ ஃபைட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் 13 ஆஃபீஸருக்கும் பெயில் கிடைக்கல. திவாருக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அதுக்காக நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ண வேணாமா? சார் எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஒன்று கேட்கலாமா? இந்த கேஸில் நம்ம ஜெயிச்சிருவோம்ல? என்ன இப்படி கேட்டேன்? அதுக்காக தானே இவ்வளோ பாடுபடுறேன், எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கேன். எந்த கேஸ்க்கு நான் இப்படி பண்ணது இல்லையாம்மா? 13 ஆஃபீஸர் பெயிலே இல்லைன்ட்டாங்க. திவாருக்கு மட்டும் தரேனாங்க. சரி, அது என்ன ரீசன் பார்த்தா 20 lakhs கட்ட சொன்னாங்க. ஓகேன்ட்டேன். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், எனக்கு இன்னொன்று ஜஸ்ட் தெரியணும். இந்த 20 lakhs எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல சார். ஏன்னா என் வீட்டுக்காரருக்கு தான் எல்லாம் தெரியும். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஏதாவது. ஏமா, எவ்வளோ கஷ்டப்பட்டு பெயில் ஆர்டர் வாங்கியிருக்கேன், எவ்வளோ வாதாடி இருக்கிறேன், எவ்வளோ ஃபைட் பண்ணியிருக்கேன். சரி, உங்கள் ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் சரௌண்டிங்கில் எதுவுமே பண்ண முடியாதா? இல்லை சார், இந்த நியூஸ் பேப்பரில் வந்ததுனால யாருமே எங்களை காண்டாக்ட் பண்ணுறதே இல்லை. அதனால அரேஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏய் சலோ, அங்கிள், உன் ஃப்ரெண்ட்ஸு பாய் ஃப்ரெண்டு யார்ட்டுமே இல்லையா? சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், என் பொண்ணு பேரில் ஒரு ஃப்ளாட் இருக்கு, சின்ன ஃப்ளாட் தான். அதை வேணா விற்று நாம் ஏதாவது பண்ணலாமா சார்? அப்படியா? அது 20 லட்ச ரூபாய்க்கு வேல்யூ இருக்கா? வரும் சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என் கிளர்க்கு ராமையா வருவான், அவன்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். ஓகே சார். வரட்டுமா? வணக்கம் சார். யோ ராமையா, எங்கேயா போனேன்? ஏன் இவ்வளோ நேரம்? சாரி சார், ரிஜிஸ்டர்ஸில் லேட் ஆகிடுச்சு. இல்லையா, இதே காரணத்தை சொல்லி. ஏமா ரொம்ப நேரமாக காத்துட்டு இருக்கீங்களா? யோ, உனக்காக தான் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சார் என்ன சார் ஏப்பா, சொல்லுங்க? கண்டிஷன் பில் தானே 20 lakhs கட்டணும்பா. ஆமாம் சார். அந்த குழந்தை பேரில் ஏதோ ஃப்ளாட் இருக்கான், அந்த டாக்குமெண்ட் வச்சு பணம் வேணுங்கிறாங்க. அதை நீ அரேஞ்ச் பண்ணுறியா? செல்லப்பாட்ட சொல்லி வாங்க சொல்றியா? சார் நீங்கள் சொன்னீங்கன்னா செல்லப்பாட்ட பேசி முடிச்சிடலாம் சார். அப்படியா? ஆமாம் சார். நீ அதை ஃபாலோ பண்ணிக்கோ. சரிங்க சார். நீங்கள் அந்த ராமையா ஃபாலோ பண்ணிங்க. ஓகே சார். அந்த பேப்பர்ஸில் பட்டா சிட்டா இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் ஃபாலோ பண்ணிக்கலாமா? சரிங்களா? ஏப்பா ராமையா, ராமையா ஏன் அவசரப்படுற? நான் பேசிகிட்டே இருக்கேன், என்ன அவசரம் உனக்கு? சொல்லுங்கள் சார். சரிப்பா, போகிறப்ப அந்த 14 கோர்ட்டில் என்ன கேஸ் போயிட்டுருக்குன்னு எனக்கு உடனே கான்டாக்ட் பண்ணி எனக்கு தகவல் சொல்லு. சரிங்க சார். சரிம்மா, எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லிட்டேன், நீங்கள் அவரை ஃபாலோ பண்ணி. தேங்க்யூ சார். சரிம்மா, வாங்கம்மா வாங்க. வரேன் சார். சரி வாங்க. சார் இந்த கிளார்க் ஃபீஸ் ஐயா, இந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா கொடுத்துட்றேன் சார். அம்மா ஃபீஸ் என்னம்மா ஃபீஸ்? நான் பார்த்துக்கிறேம்மா, டோன்ட் டெரி. சரிம்மா, பார்த்து போங்க. இந்த பேப்பர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்க, சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. சரியா? சரி சார். மா யாருன்னு போயிட்டு பாருமா. வணக்கம். வாங்க வாங்க, நேத்தே வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். எங்கங்க வாங்குற பார்ட்டியை பிடிக்கவே முடியல. உட்காருங்க. ஆனால் சார் இன்னைக்கு சொல்லிட்டாரு நீங்கள் போய் உட்காந்து பேசி முடிங்கன்னு. அதுதான் வந்திருக்கேன். இப்போ சாருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சரிங்க. போன வாட்டி ஆர்பர்லேருந்து வர்றதுக்கு 1000 ரூபா தானே ஆச்சு. இப்போ எப்படி 1500 ஆச்சு? தான் சார் கேட்கணும். நீ சாப்பிட்டா பரவாயில்லையா, உன் ஓனர் சாப்பிட்றானா, என்ன பண்ணுறது? ஹலோ முதலாளி, நான் ராமையா பேசுகிறேன். ராமையா சொல்லியா? வீடு ஒன்று சொல்லியிருந்தேன் முதலாளி, ரொம்ப சீப்பாக வந்திருக்கு. அப்படியா? சரி, நீ எங்கே இருக்க? நான் ஹவுஸ் ஓனர் வீட்டில் தான் இருக்கேன். சரி, அரை மணி நேரம் நீ அங்கே இரு, அரை மணி நேரத்தில் நான் அங்கே வந்துடுறேன். வந்துருங்க முதலாளி, வந்துருங்க. வாங்க பேசி முடிச்சிடலாம். யோ கணக்கு, இங்கே வா. போங்க. வாங்க. கேக்குதானே? யோ கணக்கு, வீடு வாங்குறது அம்மாவுக்கு, உனக்கு இல்லை. வீடு வாங்குறது எங்க முதலாளியோட அம்மாக்கு, எனக்கு பார்க்கறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. அம்மா பத்திரம்லாம் கரெக்டாக இருக்காம்மா? எல்லாம் கரெக்டா இருக்கு சார். இந்த வீட்டை வந்து என் மாமனார் என் பொண்ணு பேருக்கு எழுதி வச்சிருக்காரு. ஒரிஜினல் எல்லாம் என் வீட்டுக்காரர்கிட்ட தான் இருக்கு. அவர் வெளியே வந்த உடனே உங்ககிட்ட கொடுத்துருவாரு. சரிம்மா. யோ ஆமா, இந்த வீடு எவ்வளோயா போகும்? முதலாளி, இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் ஸ்கொயர் ஃபீட்டு 6000 வரைக்கும் போகுது. நம்ம வாங்குறது 700 ஸ்கொயர் ஃபீட்டு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 42 லட்சம். இப்போ 20 ரூபா கொடுப்போம், ரிஜிஸ்டர் அப்போ 10 ரூபா கொடுப்போம். 12 ரூபா நமக்கு லாபம் தானே? எப்படியும் அதை கொடுத்தானே ஆக போகிறோம். சரிங்க ராமையா,
என்னையா பத்திரம் பக்காவா இருக்கா இல்லைன்னா முதலாளி உன் சீட்டை கிழிச்சிடுவார். இப்படி பேசினா அந்த பொம்பளை ரேட் ஏற்றுறோம், அப்புறம் முதலாளி உன் சீட்டை கிழிச்சிடும். பரவாயில்லையா? இது ஒரு சின்ன சிட் அவுட் சார், வித் ரோட் சைட் பால்கனி. இந்த மாதிரி வீடு வாங்கன்னு தான் நான் நினச்சேன். இந்த மாதிரி வீடு தான் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா, நான் பழைய பேப்பர் வாங்குறவன். 9 வயசில் கோணி பையை தூக்குனேன். இன்னைக்கு கடவுள் வரலால ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடே எங்கள் அம்மாவுக்காக தான் வாங்குறேம்மா. நல்ல ராசியான வீடு சார் இது. உங்களை பார்த்தாலும் நல்லவங்க மாதிரி தாங்க இருக்கீங்க. படித்தவங்க நீங்கள், ஏதோ கஷ்டம்னு சொல்கிறீங்க. உங்களை நம்பி தாங்க நான் வாங்குறேன். செய்யாத தப்புக்காக என் வீட்டுக்காரர் ஜெயிலில் இருக்கிற 15 நாளா, அதுக்காக தான் இந்த வீட்டையே விற்கிறோம் சார். இந்த பாருங்கம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஒருத்தங்களுக்கு உதவி செய்யணும்னு எங்க முதலாளி முடிவு பண்ணிட்டாருன்னா உடனே செஞ்சிருவார். அப்போ நாளைக்கு டெபாசிட் பண்ணணும்னு வச்சுங்க, நாளைக்கே வெளியே வந்துடுவார். அப்போ அடுத்த வாரமே பத்திரத்தை பதிவு பண்ணிடலாமா? யோ, ஏன் நாளை கடத்துறேன்? அம்மா, நான் ஐயா கிட்ட சொல்கிறேன், நாளைக்கே முதலாளி பணம் கொடுத்துருவார். முதலாளி வீடு பிடிச்சிருக்குல்ல? ஐயோ கணக்குள்ள இருக்கு முதலாளி. சரிம்மா, வாங்க போகலாம். முதலாளி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஆமாங்க, எனக்கு அந்த வீடு பார்த்தோம்ல, ஆமா, அந்த வீட்டில் எங்கள் அம்மா வச்சு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கியா? யோசிக்காம வாங்கி போடுங்க முதலாளி. ஆனால் அந்த வீட்டு பத்திரம் தான் இப்போ தர மாட்டேங்க. முதலாளி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த அம்மா பார்த்தா ரொம்ப நல்லவங்களா தெரியுது, எந்த வில்லங்கமும் இருக்காது. வாங்குங்க முதலாளி. கணக்குமா? வாங்க செல்லப்பா. உட்காருங்க. உட்காருங்கம்மா. இப்பதான் டெபாசிட் பண்ணீங்க, அதுக்குள்ள எடுக்கிறீங்க? இல்லை மேடம், புதுசாக ஒரு வீடு ஒன்று, இவங்க வீடு ஒன்று விலைக்கு வந்திருக்கு. நல்லா இருக்கு. அம்மாவும் இனிமே நல்லா வசதியாக இருக்கட்டும் தான். நல்ல புள்ள நீங்க, உங்களுக்கு ஒரு குறையும் வராது. வீடு வாங்கணும்னா என்கிட்ட லோன் எடுத்துட்டு போங்க. அதுக்காக ஏன் இந்த டெபாசிட் எடுக்கிறீங்க? மேடம், ரிஜிஸ்டர் பண்ணும்போது நீங்கள் லோன் கொடுங்க. இப்போ கொஞ்சம் உங்களுக்கு அவசரமாக பணம் தேவையா, அதனால தான். முதலாளி, அட்வொகேட்ட பேசிட்டேன், பணம் எடுக்க வேண்டாமா. டெபாசிட் பண்ண ரெசிப்ட் இருந்தாலே போதுமா, அது இவங்க பேரில் இருக்கணுமா. ஓ அப்படியா மேடம்? அப்போ இந்த டெபாசிட்டை இவங்க பேரில் மாற்றிடுங்களேன். ஓகே. சரி. செல்லப்பா, நீங்க ஏன் உங்க பிசினஸ் செக்லயே டிரான்சாக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? இல்லை மேடம், அது என் தொழிலுக்கெல்லாம் சரிப்பட்டு வராது மேடம், அதனால தான். சரி, நான் இதை இவங்க பேர்லயே டெபாசிட் பண்ணிடுறேன். அப்ப நீங்க கிளம்பலாம். சரி மேடம். ஓகே. நீங்க யாருங்க? சார் ஆடிட்டர் சார், வந்து உக்காருங்க. கொஞ்சம் தள்ளுங்க. சொல்லுங்க சார். நான் ஆடிட்டர் ராமானுஜம், செல்லப்பாவுடைய ஆடிட்டர். சரி. என் சன்னில் தான் ரங்கராஜன், அடிஷனல் கமிஷனர் இன் கஸ்டம்ஸ். செல்லப்பா என்னுடைய கிளைண்ட்டு, நான் தான் அவருடைய அக்கௌண்ட்லாம் பார்த்துட்டு இருக்கேன். எதுக்காக டீடைன் பண்ணி வச்சிருக்கீங்க? சார், ஒரு சின்ன இன்வெஸ்டிகேஷன். வீடு விலைக்கு வந்திருக்குன்னு அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு, அதுக்காக காலையிலேருந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. சார் விசாரிங்க, தப்பில்லை, வீட்டிலே கேட்டுணும். இங்கே கூட்டு வந்து விசாரிக்கிற அளவுக்கு என்ன தப்பு பண்ணிருக்காரு? சார், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. சுந்தர், சுந்தர், ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கிட்டு இவரை அனுப்பிச்சி விடுங்க. ஓகே சார். நீங்கள் போகலாம். ஓகே, தேங்க்யூ. ஹலோ மாப்பிள்ளை, நான் தான் உங்கள் ஆஃபீஸில் தான் இருக்கேன். ப்ராப்ளம் சால்வ்டு, எவ்ரி திங்ஸ் ஓகே. மிஸ்டர், உங்கள் பேர்? அனில் சார். அனில். மிஸ்டர் அனில் இருக்காரு, அவர் கோஆப்ரேட் பண்ணியிருக்காரு. நோ ப்ராப்ளம், எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆமாம், நீங்கள் எப்போ வரீங்க? ஓ, நாளைக்கா? வாங்க வாங்க. வாங்கிட்டேன் சார். சார், இவரை கூட்டிட்டு போகலாம். ஓகே, தேங்க்யூ. ஒரு நிமிஷம், உங்களோட ஃபோன். 50 டன் மெட்டீரியல் யாருக்கு தானே அனுப்ப சொன்னேன்? யாரை கேட்டு நீங்க வித்தீங்க? உங்க கண்ணாடி காட்டுங்க. திருட்டு மொழி, நீங்க தானே விற்க சொன்னீங்க. நான் ஏமா சொல்ல போகிறேன்? எல்லா டிசிஷன் நீ எடுக்கும்போது எல்லாம் கணக்கு தான். முதல்ல நீங்க வேலையை விட்டு போங்க. காலையில இருந்து உழைக்கிறது நானு, உங்க இஷ்டத்துக்கு நீங்க டெசிஷன் எடுக்கிறீங்க. ஏங்க, வேலையை விட்டு அனுப்புங்க. யோ கணக்குங்க வாயா. ஃபர்ஸ்ட் வேலையை விட்டு அனுப்புங்க. எனக்கு கோவம் வரதுக்கு முன்னாடி இல்ல தூக்கி போட்டு எதையாவது உடைச்சிருவேன். இதே உடைச்சிடாதம்மா, ஏமா நீ வேற. யோ கணக்கு வாயா. கல்யாணம் பண்ணி வச்சிடல மாட்டினியா? அவள் கோவம் எவ்வளோ நேரத்துக்கியா? போயா, எல்லாம் சரியாயிடும். போ. சரிங்க. வா. யோ ராமையா சார், வீடு நல்லா பெருசா இருக்கியா? ஆமாம் சார், முதலாளி பழைய பேப்பர்லாம் வாங்கி பெரிய மில்லுக்கு கொடுத்து இப்படி வீடு கட்டி பணக்காரர் ஆகிட்டாரு. யோ, ஃபர்ஸ்டே சொல்லிருக்க வேண்டியது தானே. யோ, ஸ்கிரிப்ட்னு சொல்லி எழுதி வச்சிருக்க குப்பையை வந்து போட்டு நம்ம துட்டு ஆக்கிருக்கலாம்ல. அதெல்லாம் பெரிய பொக்கிஷம்.
ஆமா, சோழ மகாராஜா பொதிச்சு வச்சதை தோண்டியை தந்து வச்சிருக்காரு பொக்கிஷமா. ஓ சீன வாயை செத்த நாள் மூடிக்கிட்டு வரியா? மூஞ்சியை பத்தியா பன்னுக்கு கண்ணு வச்சு கண்ணாடி போட்ட மாதிரி. ஏன் உங்க மூஞ்சி மட்டும் எப்படி இருக்கா? கருகி போன ரொட்டிய அம்மா வாசல்ல பார்த்த மாதிரி இருக்கு. போ போ, தமிழை கத்துக்கிட்டு தாறுமாறாவா பேசுற நீ. முதலாளி சார் வந்து சினிமாவில் பெரிய டைரக்டர். அதெல்லாம் ஒண்ணு இல்லை, உட்காருங்க உட்காரு. சரி சரி. மேடம் கேமரா உமன், வணக்கங்க. வணக்கம். செகண்ட் ஒய்ஃப். யோ அசிங்கமா செகண்ட் ஒய்ஃப்ன்ற லிவிங் டுகெதர். என்ன சார் இங்கிலீஷ்ல பேர் வச்சிருக்கீங்க? ஐயோ, அது என் பேர் இல்லைங்க. என் பேர் ராக்கப்பன். சினிமாவுக்காக ரணகுப்தான் வச்சுக்கிட்டு. என்னைக்கு இவர் ரணகுப்தான் பேர் மாத்தினாரோ அன்னில இருந்து இவர் எடுக்கிற படத்தெல்லாம் பார்த்து ஜனங்க மனசு ரணமாய் தியேட்டர் விட்டே ஓட்டாங்க. அது இவங்க எப்பவுமே அப்படிதான் தமாஷா பேசுவாங்க. ஓஹோ. சீனை பெருஞ்சுவர் மேல ஒரு சீரியஸான சீன் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த பெருஞ்சுவரை சுத்தி பார்க்கறதுக்கு ஒரு யங் கப்பல் வந்திருந்தாங்க. இவங்க லைவா வீடியோ கேமராவில் படமாக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பெருஞ்சுவர் மேல தலைகீழா தொங்கிக்கிட்டே ஒரு ஷாட் எடுத்தாங்க. நான் பதறி ஓடி போய் டோன்ட் ஹேங் ஆன் த வால், யூ ஆர் டேக்கிங் டூ மச் ஆஃப் ரிஸ்க் அப்படின்னு அமெரிக்கன் இங்கிலீஷ்ல சொன்னேன். இவங்க அதுக்கு சிரிச்சுக்கிட்டே கருவறையிலேருந்து கல்லறை வரைக்கும் வாழ்க்கையே ரிஸ்க் தான் சார் அப்படின்னு தூய தமிழ்ல சொன்னாங்க. எனக்கு அப்படியே மேலெல்லாம் வேர்த்து போச்சு, விடவிடன்னு ஆடி போச்சு. உடனே கூட்டிகிட்டு வந்து கேமரா ஒன்னாக்கிட்டேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. என்ன ஒரு பெரிய ஹீரோயின் ஆக்குறேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாரு. இது வரைக்கும் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் தான் வச்சிருக்காரு. அப்படின்னா என்னங்க? அது பர்சனல் விடுங்க, ப்ரொஃபஷனை பத்தி சொல்றேன். இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளேயே நம்பர் 1 கேமரா உமன் இவங்க தான். ஆமா, இது வரைக்கும் கழுத புலி எருமை எல்லாம் வச்சு படம் எடுத்திருந்தாரு. எல்லாம் ஃப்ளாப்பு. இவங்களை பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு பேய்கள் மேல அதீத ஈடுபாடும் நம்பிக்கையும் வந்து பேய் சப்ஜெக்டா எடுக்க ஆரம்பிச்சேன். எல்லாம் ஹிட் மூடிட்டு. சரி சார், இதெல்லாம் உங்க வீட்டில் வச்சே பேசியிருக்கலாமே, இங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க. வந்த விஷயத்த சொல்லுங்க. அது வந்து முதலாளி டப்பிங் படம் ஒன்று ஓன் ரிலீஸ் பண்ணாங்க. சரி. அதில் 30-40 லட்ச ரூபா லாஸ் ஆயிடுச்சு. சரி, நான் சொல்லட்டுங்களா? நான் சொல்லவா? நீ சொன்னீங்கன்னா அந்த ஜப்பான் படத்தை தமிழில் டப் பண்ணேன். ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் ஏன் அடிக்கிறான் எதுக்கு அடிக்கிறான்னு தெரியாமே 2 பேரும் வந்து அடித்தானுங்க. தியேட்டருக்கு வந்த 4 பேரும் உழுந்தடிச்சு ஓடினானுங்க. அதில் ஒருத்தன் ஆப்ரேட்டர் 40 லட்ச ரூபா கடன். தெரிவிக்காதீங்க சார் நீங்கள் வேறு. சார் நான் என்ன பண்ணு சொல்லுங்க. முதலாளி அடுத்து தமிழில் நேராக ஒரு படம் பண்ணுறாங்க. சரி. சொந்தமாக ஒரு வீடு வச்சுருக்காங்க. சரி. அதை வச்சுக்கிட்டு 25 லட்ச ரூபா பணம் கேட்குறாங்க. சரி. விட்டதை பிடிக்கணும் இல்லை, இருக்கிறது மொத்தமாக போயிடுச்சுன்னா? சீனாவிலையும் சனி இருக்குங்கிறத ஒன்றை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். வாய் முடிட்டு பேசாம இரு. இது கஷ்டப்படுறவங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விடுறதுல நீங்கள் கலியுக கர்ணன் அப்படின்னு இவர் தான் சொல்லியிருக்காரு. குமாஸ்தா சொன்னது எல்லாம் கரெக்ட் தாங்க. நான் முன்னாடி ஃபைனான்ஸ் கொடுத்துட்டு தான் இருந்தேன், இப்போ கொடுக்குறதில்ல. என் சம்சாரம் வந்ததுலேருந்து பிஸ்னஸ் எல்லாம் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. இப்போ உங்க பிசினஸ் எல்லாமே லாபத்துல இருக்குமே. அமோகமா இருக்கு. பொம்பளைங்க நடத்தின எல்லா பிசினஸும் வெற்றி தான். Such a beautiful face cut. என்ன கூத்து அதே டைலாக். காஃபியை குடிங்க. சார் என் ஒய்ஃபிட்ட கேட்டு சொல்கிறேன். சரிங்க. சினிமாவுக்குன்னா என்ன சொல்லுவாங்கன்னு தெரில. நல்லா கலந்துக்குங்க, கலந்துக்கிட்டு சொல்லுங்க. சரி. சினிமாங்கிறது நல்ல தொழில் தானே, கரெக்டாக பண்ணால் நல்ல தொழில். உழைப்பால் உயர்ந்த உங்களை மாதிரி ஒரு உத்தமரை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைந்த செல்வத்தோடையும் நீண்ட ஆயுளோடையும் நீங்க என்னன்னைக்கும் எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு ஆதரவா இருக்கணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நீங்க சொல்லுங்க. வரமா? வாமியா வாங்க. வரேன் சார். கதையை உங்கள்கிட்ட சொல்லுங்களா? பரவாயில்ல, சொல்லுங்க. தேங்க்ஸுங்க. எதிர்பாராதது அல்லது நம் கையில் இல்லை அப்படிங்கிறது தாங்க டைட்டில். அப்பா அம்மா யாருன்னே தெரியாத ஒரு அனாதை பையன். அவன் வளர்ந்ததெல்லாம் தெருவோரம் தான். கையில் காசு இருந்தால் சாப்பிடுவான், இல்லைன்னா பட்டினி கிடப்பான். ஆனால் சின்ன வயசுலேருந்தே நேர்மை தவறக்கூடாது அப்படிங்கிறது தான் அவனுடைய குறிக்கோள். இந்த கதைக்கு உங்களை மாதிரி யாராவது ஒருத்தர் கிடைச்சு அந்த வேஷத்தை நடிச்சாங்கன்னா அது நான் செஞ்ச புண்ணியம். நீங்களே அந்த வேஷத்தை நடிச்சீங்கன்னா அது கடவுள் என் மேல வச்சிருக்கிற கருணை அப்படின்னு நான் நினைச்சுக்குவேன். அந்த டைரக்டர் வந்தாரு, ஒரு சோகமான கதையை சொன்னார். நான் அப்படியே யோசிச்சுட்டே தூங்கிட்டேன்.
எனக்கும் அந்த டைரக்டர் ஃபோன் பண்ணாரு. நீ தான் ஹீரோயினியா நடிக்கணுமா? ம் போங்க, உங்களுக்கு வேறு வேலை இல்லை. நான் தூங்க போகிறேன், வாங்க. ஏய் நிஜமா தான் சொல்கிறேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னொருத்தர் கூட நடிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ உங்களுக்கு வேற ஒருத்தர் கூட நடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அவ்வளோதானே? பேசாமல் உங்கள் வீட்டுக்காரரே ஹீரோ வைக்கிறோம் உங்களுக்கு ஜோடியா, அவ்வளோதானே? என்ன சொல்கிறீங்க? ஏன் வீட்டுக்காரா? ஆமாங்க. அப்படி அவர் நடிச்சாருன்னா உங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லைல்ல? அவர் நடிக்கிறதா இருந்தா எனக்கு ஓகே. எனக்கு பேங்க்குக்கு போகணும். அவர் இப்போ வந்துருவாரு, வெயிட் பண்ணி பாருங்க. வா.